ஹாய் கைஸ், இன்னையோட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர், கேரட், பீன்ஸ், அப்புறம் பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து சாப் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கோசரம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், அப்புறமேட்டு உப்பு, மிளகாத்தூள், தென் கொஞ்சம் ஸ்பைசஸ், அப்புறமேட்டு வெங்காயம், தக்காளி, எலுமிச்சப்பழம், புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஷா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தென் இதில் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வந்து வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெங்காயம் நல்லா வணங்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் இதுக்கு ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்க குக்கர்ல கூட இது சமைச்சிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டெக்ஷால தம் விடுற மாதிரி சமைக்கிறேன். ஸோ உப்பும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல மாறுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணக்கிக்கலாம். நம்ம எப்பவுமே இந்த வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் எப்பவுமே ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். தென் நம்ம பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்போவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ரேஷியோவில் வந்து நான் அரைச்சி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளும் ஆட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சீக்ரெட் மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த சீக்ரெட் மசாலா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து அதோட ரெசிபி பிரிண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வேகணும். ஸோ அது ஜூஸியா வர அளவுக்கு நல்லா வந்து தக்காளியும் மேஷ் ஆயிடணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட், ஒரு 5 பீன்ஸ், அப்புறமேட்டு ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமா மீல் மேக்கர் தான் எடுத்திருந்தேன். ஸோ நான் இது செய்யறது பார்த்தீங்கன்னா 3 பேத்துக்கு தான். ஸோ அதனால நான் வந்து இது கம்மியா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் அப்படின்னா கேரட், பீன்ஸ் எல்லாமே ஒரு 1/4 கிலோ அளவு, ரெண்டுமே சேர்த்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். தென் இப்போ வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வேகணும்ல, ஸோ அதனால ஒரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து வேகட்டும். அதோட நம்ம வந்து கர்ட் ஒரு ஸ்பூன் அளவு கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டு வர அளவுக்கு நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமா பாயில் ஆயிடும். ஸோ இதே நம்ம குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 விசில் விட்டோம் அப்படின்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சீக்கிரமா வெந்துடும். ஸோ நான் இந்த இதுல செய்யறதுனால நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணி தான் வேக வைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வாட்டர் எல்லாம் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து எடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் 1.5 டம்ளர் எடுத்திருந்தேன். அதுக்கு நான் வந்து 2.5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம
புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அது எல்லாமே வந்து ஆட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நான் எலுமிச்சைப்பழம் ஒண்ணு எடுத்து ரசம் அந்த புழிஞ்சு வச்சிருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு ரைஸ் போடுறதுக்கு கொதி வந்துருச்சு. ஸோ அந்த ஊற வச்ச அரிசி நான் அரிசி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து இது தாளிக்கும்போது தான் நான் அரிசி ஊற வச்சேன் தண்ணீல. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு தென் க்ளோஸ் பண்ணி விட்டு பாயில் ஆகட்டும். இதே நம்ம குக்கர்ல வைக்கிறோம் அப்படின்னா, ரைஸோட ரேஷியோ வாட்டரும் ஊத்தணும். பிளஸ் நம்மளோட வெஜிடபிள்ஸ் போடுறதுனால, அதுக்கும் வந்து ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் வந்து சேர்த்து ஊத்துற மாரி இருக்கும். இது நம்ம டேக்ஷால ஆல்ரெடி வந்து 1 டம்ளர் வாட்டர் யூஸ் பண்ணி, நம்ம வந்து அது பாயில் பண்ணிட்டோம்ல. ஸோ அதனால இப்ப நான் ரைஸோட ரேஷியோ வாட்டர் மட்டும் தான் போட்டிருந்தேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, 1/2 பாயில் ஆயிடுச்சு ரைஸு. ஸோ நெக்ஸ்ட் திருப்பி விட்டுட்டு, திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். தென் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வாட்டரியா இருக்கு. அது வந்து நம்ம வெயிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா, வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடும். ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா, உதிரி உதிரியா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி.